ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஃபேஸ் க்ரீம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அளவுக்கு நான் 2 கேரட்டு நல்லா கழுவிட்டு தொடிச்சிட்டு இந்த 2 ஓரோ பீஸும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். நான் ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு இது 2 கேரட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கேரட்டு இது பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கேரட்டு நான் 2 கேரட்டு நல்லா தேங்காய் திருவியில் நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இருக்கிற நம்மளுக்கு ஜூஸ் தான் வேணும். நம்ம இதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து டீ வடிகட்டுற ஸ்ட்ரெயினர் எடுத்து இப்போ இதெல்லாம் நம்ம இதில் போட்டுக்கணும். நம்மளுக்கு ஜூஸு எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வச்சாலும் போதும் நம்மளுக்கு க்ரீம், நைட் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு. வேறு நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அந்த ஜூஸ் எடுத்தாலே நம்மளுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு வரும். பாருங்கள், எனக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு எனக்கு ஜூஸ் கிடச்சிருக்குது. இப்போ இந்த ஜூஸில் நம்ம சேர்க்குறது முக்கியமான பொருள் நம்மளுக்கு கேரட்டில் விட்டமின் ஏ அப்புறமா சி இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. இப்போ நான் அலோவேரா ஜெல்லு ரெடிமேடு வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் அலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். அலோவேரா ஜெல் நம்மளுக்கு அந்த கரும்புள்ளி முகத்தில் இருக்கிறது அது நம்மளுக்கு நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். அடுத்து நம்ம இதில் எடுத்துக்கிறது தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஜாஸ்தி வேண்டாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். இப்போ இது 3 சேர்த்தா நம்ம இன்றைக்கி ஃபேஸ் க்ரீம் எப்படி தயார் பண்ணுறது கேரட்லன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ இது 3 வச்சு நம்ம நல்லா கலக்கிக்கணும். நம்ம எந்த ஒரு ஃபேஸ் க்ரீமோ ஃபேஸ் பேக் போட்டாலும் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ கிளியரன்ஸாக நம்ம முகத்தில் நம்ம எந்த ஒரு பேக் போட்டால் நம்ம முகத்தில் இருக்கும். பாருங்கள், இப்போ க்ரீம் ரெடி. நைட்டு ஃபேஸ் க்ரீம் கேரட் இது. இங்கே பாருங்கள், எந்த கேரட்டோட லைட்டு கலரில் நம்மளுக்கு க்ரீம் கிடச்சிருக்குது. இப்போ இது இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்து நீங்கள் இது ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது நான் 1 வாரத்துக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். திரும்பி 1 வாரத்துக்கு அப்புறமா நம்ம இது செஞ்சுக்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்க கத்தாழை யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா அது ஒரு 2-3 நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம 15 நாளைக்கு 2 வாரத்துக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஆகாது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாக்ஸை ஸ்டோர் பண்ணி இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1 வாரத்துக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது கழுத்துக்கும் முகத்துக்கும் நைட்டில் நம்ம தூங்கும்போது போட்டு காலையில் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு முகத்தில் ஒன்றும் இல்லை. பாருங்கள், நம்ம ஒரு க்ரீம் போடுற மாதிரி நம்ம முகத்துக்கு இப்போ ஏதாவது க்ரீம் யூஸ் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி தான் இது நைட்டில் நம்ம யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நைட்டே வேண்டாம்னாக்கா ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் முகத்தை நார்மல் தண்ணியில் கழுவிக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில் கூட கழுவிக்கலாம். இது கை கால் கூட நீங்கள் அப்ளை பண்ணல. வேறு முகத்துக்குன்னு ஒன்றும் இல்லை, கை கால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வெடிப்பு அது இருக்கும், இல்லை காலில் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும், தோல் வந்த மாதிரி அந்த இதுக்கெல்லாம் நம்மளுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும். இது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். கேரட்டில் நம்மளுக்கு ஏசி இருக்குது, நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஹெல்த்து. அது இல்லாமல் அலோவேரா நம்மளுக்கு இந்த முகத்தில் இருக்க கரும்புள்ளி நமக்கு நீக்குது. தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு எந்த ஒரு பேக்கோ இல்லை எது ஒரு ஸ்க்ரப்பு எது பண்ணாலும் நம்ம தேங்காய் எண்ணெய்ன்றது எந்த எண்ணெயாவது நம்ம ஆலிவ் ஆயிலோ இல்லை பாதாம் ஆயிலு இந்த மாதிரி எந்த எண்ணெய் இருந்தாலும் ஒரு 2-3 ட்ராப் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறது அவ்வளோ நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. பாருங்கள், இந்த அளவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு முகத்தில் எதுவுமே நம்மளுக்கு எந்த ஒரு மேக்கப் க்ரீம் இருக்கக்கூடாது. நார்மல் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும்.